இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஒரு ஹெல்த்தியான சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு வேர்க்கடலை எடுத்து வறுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலை வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்திட்டு தோலோடவே போட்டுக்கலாம். இப்போது 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இந்த கடலைக்கு தகுந்த அளவு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக வந்து மல்லி இலைகள் சேர்த்திட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்தி உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து தோசை, இட்லி, சாதம், ராகி களி இது கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிப்பே வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு. நான் வந்து இன்றைக்கி முழு கோதுமை அரைச்சி வச்சுருந்தேன். அதுக்கு தான் வந்து இந்த காம்பினேஷன் சட்னி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முருகலான கோதுமை, முழு கோதுமையில் தோசை செஞ்சு இந்த சட்னி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.